சிவா பார்த்தா எனக்கு இப்போ கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. சிவா அவ்வளோ ஈஸியாக என் இடத்த கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வர நான். சின்ன இடம் எனக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு சுமாரான நடிகரா. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வேணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே. எல்லாரும் நினைக்கலாம் ரொம்ப ஹிட் வந்துட்டுருக்கு நிறையா அப்படிங்கிறது. இங்கே அதுதான் பெரிய பயத்தை கொடுக்குது. ஏன்னா இது ஏதோ நான் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஹிட்டை திருடிட்டு வரேன்ற மாதிரியே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப போராடி 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 தான் இந்த ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பதட்டப்பட வேண்டியிருக்கு. 6 மாதம் சும்மா உட்காந்துருந்தேன் நான். அந்த டைமில் 2 படம் பண்ணியிருந்துருக்கலாம் சும்மா ஜாலியாக. சிவா என் தம்பி மாதிரி. அவர் ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னாரு. அவர் எனக்கு தம்பி. ஃப்ரெண்டுக்கும் மேலே தான், அதுக்கும் மேலே தான். அப்படி தான் நான் சிவாவை பார்க்குறேன். இனி எந்த இடத்துல எந்த கட்டாயத்தில் தோல் கை கால் எது வேணாலும் கொடுத்து நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நாங்கள் ஒன்றுமே கேட்கல. உதவி எதுவுமே செய்ய வேணாம். உதவியோ இல்லை ஆதரவோ கொடுக்கறதுக்கு ப்ரெசன்ட் மீடியா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், சந்தோஷப்படுறோம். இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கிட்டு இன்னும் அதை விட ஸ்ட்ராங்காக உழைச்சி பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் வேலை செய்கிறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அது மட்டும் தான் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. நீங்கள் கொஞ்சம் நல்லவர், கொஞ்சம் கெட்டவர். அது என்ன சொல்கிறது, எதுக்காக இவ்வளோ அஃபெக்ஷன் உங்கள் மேலே எனக்கு தெரியல. அது பட் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? அவர் பிஏ படித்தவர், எம்பிஏ பிபிஎஸ் ஏதோ சொல்கிறாங்க, அதான் நமக்கு தெரியாது. நான் +1 ஃபெயிலு. ஸோ இந்த மாதிரிலாம் படித்தவன் தெரிஞ்சா சை அப்படின்னு சேர்ந்துருக்க மாட்டோம் கூட. எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு. ஏன் எதுக்கு எனக்கு புரியல. என்ன ஆசைப்படுறோம்? வேற ஒன்றும் இல்லைங்க. யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த அந்த எனக்கு கிரெடிட் இருக்குது. நிறையா காசு கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக நிம்மதியாக வேலை செய்ய விடுங்க. நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லுவேன், சிவா நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் முதல்ல நான் ஏறுவேன், அதுக்கான ஒரு கைத்தட்டல் இருக்கும். எனக்கு அப்புறம் நீங்கள் ஏறுவீங்க, அதை விட ஜாஸ்தி இருக்கும். இந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, அன்றைக்கி தட்டுற முதல் கை என் கையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன்.